லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்களுக்காக நீங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க சார். பரவாயில்ல சார், இதானே எங்க வேலையே. ரெடியா இருங்க சார், வரிசையா இன்னும் உங்களுக்கு நிறைய வேலை. என்னமா சொல்றீங்க? ராதிகா, சரிங்க சார், அப்ப நான் வரேன். ராதிகா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கோம். கொஞ்சம் மற்றும் புரிஞ்சு நடந்துக்கும். என்ன உள்ள தள்ளணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல, அதையும் புரிஞ்சுதான் வச்சிருக்கேன். ஏ ராதிகா, நீ செஞ்ச தப்பு என்னன்னு யோசிச்சு அதை சரி பண்ணிக்க உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படியும் நீ மாறவே இல்லைன்னா உனக்கும் இதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப நீ எப்படி மாறன்னு நானும் பாக்குறேன். ஏண்டி இப்படி பண்ற? வேண்டாண்டி, இந்த ஆணவம் குடும்பத்துக்கு ஆகாதுடி. எனக்கு எந்த குடும்பமும் இல்ல, மத்த எந்த குடும்பத்தை பத்தியும் எனக்கு கவலையும் இல்ல. இதோ பாரு ராதிகா, உனக்காக கவலைப்பட்டுதான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ஆமா ஆமா, ரிமாண்ட் பண்ணி கொண்டு போகும்போது இதே மாதிரி தானே எல்லாரும் வாயை திறந்து பாத்தீங்க. இன்னைக்கு உங்க டைம் பாஸுக்கு இந்த கோர்ட்டு கேஸ். அடுத்த வார்த்தை பேச விடாம வாயை அடைச்சிடறாள. சும்மாவே ஆடுவா, இப்ப கொம்பு வேற சீவிட்டு இருக்காங்க. இவ்வளவு வச்சு இந்த குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஏன் ராதிகா இப்படிலாம் பேசுற? எப்படி இருந்தாலும் நீ வீட்டுக்கு தானே வர போற. நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறோம். அப்ப குடும்பமே இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் ராதிகா? நான் அப்படியே ஜெயிலுக்கு போயிருவேன்னு நினைச்சிருப்பீங்க. இப்ப நான் வீட்டுக்கு வருவேன்னு எரிச்சலா இருக்குல்ல? ஏங்கா, நான் புருஷன் வீட்டுக்கு போகாம இங்கே இருந்துருவேன் நினைக்கிறியா? ராதிகா, போவேன், நிச்சயமா போவேன். இதோ ரஜினி அக்கா இருக்காளே, எனக்காக பேசி கேஸ வாபஸ் வாங்க வச்ச மாதிரி என் கூட சேர்ந்து வாழ சொல்லி அரவிந்த் கிட்ட பேச மாட்டாளா என்ன? ராதிகா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் கவலைப்படாது. ஓகே சார். ரஜினி, நான் கிளம்புறேன். என்ன கேஸ்ல விட்டு கொடுத்து ஜெயிச்சிட்டீங்க போல இருக்கு? பரவாயில்லையே, விட்டு கொடுக்குறவன் தான் ஜெயிப்பான்னு இப்பயே புரிஞ்சுக்கிட்டியே. ரஜினி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், அப்படியே கிளம்புனீங்கன்னா எப்படி? உங்க டீமை கூட்டிட்டு போய் ட்ரீட் கொடுங்க. ஜெயிச்சதுக்கு பார்ட்டி கொடுக்கணும்ல. ராதிகா, உனக்கு எத்தனை சான்ஸ் கொடுத்தாலும் நீ திருந்தவே மாட்டல்ல? திருந்தணுமா? நான் எதுக்கு திருந்தணும்? ஓ ஆமா ஆமா, நான் போய் சொல்லிட்டேன்ல. 2 நாளா ரொம்ப பிஸியா இருந்தேனா, அதான் மறந்துட்டேன். இது பாரு ராதிகா, இந்த டாட்டூல ஆரன் இருக்கே, அது நீதான், ராதிகா தான். என்ன பாக்குறீங்க? அது உங்க டயலாக் தான். அக்மார்க் உண்மை இல்ல? ரஜினி மேடம், அரவிந்த் 5 வருஷமா லவ் பண்ணதே உண்மைதான். இது அதுக்கு அடுத்த உண்மை. ராதிகா, முட்டாள் மாதிரி பேசாத. நான் சொன்ன பொய்யாலதான் உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சது. ஆனா நீ சொன்ன பொய்யால இந்த சந்தோஷமான வாழ்க்கையை இப்ப இழந்துட்டு நிக்கிற. எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அது செகண்ட் ஹேண்ட் வாழ்க்கை தானே. உங்க பொயில இருந்து ஆரம்பிச்சதுதான் இப்ப ஏன் பொயில வந்து நிக்குது. ஆனா நீங்க எல்லாரும் நல்லவங்க, நான் கெட்டவல்ல. ராதிகா, பேசாதீங்க, யாரும் பேசக்கூடாது. யாரா பிளான் பண்ணி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்கல்ல, இதுக்கு பதிலா நீங்க என்னெல்லாம் அனுபவிக்க போறீங்கன்னு மட்டும் பாருங்க. ராதிகா,
பாரு, திரும்ப திரும்ப தப்பு பண்ணாத, தப்பா யோசிக்காத, அமைதியா இரு. நீ இவன் அவன் எல்லாரும் கூட்டுதானே, உங்க எல்லாருக்கும் சேர்த்து வைக்கிற ஆப்பு. இவளுக்காக இனிமேல் என்கிட்ட வந்து பேசாத ரஜினி. இவ திருந்தவே போறதில்ல. நான் கிளம்புறேன். ரஜினி, வா போலாம். இதுக்கு மேல இங்க நிக்கிறது சரின்னு தோணல. அவளா திருந்தி வரட்டும். போலாம். அனி, நீங்க எல்லாரும் போய் கார்ல இருங்க, நான் ராதிகா கூட்டிட்டு வரேன். போங்க. சரிங்க தம்பி. சரி. என்னம்மா நீ முகத்துக்கு நேரா இப்படி கோவத்தை காட்டிட்டியே, இது நல்லது இல்லம்மா. அண்ணா விடுண்ணே, அவளும் எத்தனை நாள் தான் மனசுக்குள்ளே வச்சு நொந்துட்டு இருப்பா சொல்லு. ஆமா சித்தப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இனிமேல் நான் என்ன வேணாலும் பண்ணலாம், பயந்து பயந்து இருக்க வேண்டாம். ஆமா, நான் தான் செஞ்சேன், அப்படிதான் செய்வேன்னு சொல்லுவேன். என்ன பண்ணுவாங்க? நீ மட்டுமா? நாங்க ஏதாச்சும் செஞ்சா கூட எல்லாரும் நீ தான் செஞ்சதா நினைப்பாங்க. எங்க வேலை ஈஸியா முடிஞ்சிடும். ராதிகா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சாதாரணமா நினைச்சிடாதம்மா. ரஜினியை கூட சமாளிச்சிடலாம், ஆனா அந்த பார்த்திபன் இருக்கான் பாரு, யமகாதகன். அது உங்களுக்குப்பா. ஏன்னா கேமை எப்படி ஆடணும்னு உங்களுக்கு புரியல, வயசாயிடுச்சுல்ல. என்னம்மா 2 நாள்ல இப்படி தீயா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்ட? ஜெயில் பாடம் சித்தப்பா, கத்துக்கிட்டேன். பாத்தியான கஷ்டத்துல பாடம் கத்துட்டு வந்திருக்கா. இவ தானே நம்ம வாரிசு. ரஜினியும் தான் ஜெயிலுக்கு போனா, வந்ததுல இருந்து ஒரே ஒப்பாரி, ஒரே அழுக. அது சரிடா, ஆனா இவ சொல்றது எனக்கு புரியவே இல்ல. அந்த பார்த்திபனை நாம எப்படி சமாளிக்க போறோம்? அந்த பார்த்திபன் புத்திசாலி, நெருப்பு மாதிரி மூளை அவனுக்கு. அவன்கிட்ட நம்மளால நெருங்க கூட முடியாது. ஆனா ரஜினி, அவதான் அவனோட வீக்னஸ். அங்க தட்டினா இவ தன்னால விழுவா. என்ன பிளானிங்கம்மா? பா, உனக்குள்ள இப்படி ஒரு ஃபயர் இருக்குன்னு இத்தனை நாளா தெரியாம போச்சு எனக்கு. சித்தப்பா, என்னோட ஒரே டார்கெட் ரஜினி தான். நான் பட்ட ஒவ்வொரு அவமானத்துக்கும் அவ பதில் சொல்லணும். சொல்லுமா, என்ன செய்யணும்னு சொல்லு. அன்னைக்கு கல்யாணத்துல எங்க அப்பா இருந்தாதான் என் கழுத்துல தாலி ஏறும்னு ஊரு முன்னாடி சொல்லி எல்லாரும் முன்னாடி என் மானத்தை காப்பாத்தனல்ல. சொல்லு, இந்த அப்பா உனக்காக எதையும் செய்வான். அன்னைக்கு மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்புனேன், இன்னைக்கு வீட்டை விட்டே வெளியே அனுப்பணும். யாரும் இல்லாம வேலையும் இல்லாம அவ அனாதையா நடு தெருல நிக்கணும். அம்மாடி, இனி உன் லட்சியம் தான் எங்க லட்சியம். நீ நினைக்கிறதெல்லாம் நடத்தி காட்டி உன்னை நாங்க ஜெயிக்க வைக்க போறோம். என்ன இவன்? பத்மாமா, பார்த்திபனை பாத்தீங்களா? அவன் குளிக்க போயிருக்கான். என்னாச்சு? இல்ல, நான் அவன்கிட்ட ஒரு வேலையா வண்டி கேட்டிருந்தேன். அவன் சாவி கொடுத்தான், ஆனா வண்டியில பெட்ரோல் இல்லாம கொடுத்துருக்கான். அப்படியா?
சரி, அவன் வந்த உடனே இந்த சாவி கொடுத்துருங்க. நீங்களே அதை அங்க வச்சிருங்க. நான் துணி அயன் பண்ண கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நீங்க போங்க. நான் பார்த்துக்கிறேன். ரஜினி, பணம். ஆமா, பணம். அதுக்கு என்ன? அது பணம்னு எனக்கு தெரியாதா? அது இல்லைங்க, என் பாக்கெட்ல இருந்துச்சு. என்னாச்சு உனக்கு? ஷர்ட்னு ஒண்ணு இருந்து அதுல பாக்கெட்னு ஒண்ணு இருந்தா அதுல பணம் இருக்காதா? இருக்கும். எல்லார் பாக்கெட்லயும் அவங்கவங்க பணம் வச்சிருப்பாங்க. ஆனா நான் என் பாக்கெட்ல வைக்கவே இல்லையே. கையில இவ்ளோ பணத்தை வச்சுக்கிட்டு நான் வைக்கலன்னு சொல்றேன். ஆமாங்க, பணம் என் கையில தான் இருக்கு. ஆனா இது என் பணம் இல்ல. இங்க பாருங்க, உண்மையை சொல்லுங்க. இது உங்க வேலை தானே? சும்மா முறைச்சு ஏமாத்தாதீங்க. குளிக்க போறதுக்கு முன்னாடி நான் தான் ஷர்ட்டை இங்க வச்சுட்டு போனேன். அப்போ இதுல பணம் இல்ல. இப்போ ஷர்ட் பாக்கெட்ல பணம் இருக்கு. நீங்களும் இங்க இருக்கீங்க. சோ ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தா நிச்சயமா உங்க பணம் தான். உன் ஷர்ட்ல தானே இருந்துச்சு, அது எப்படி ஏன் பணமாகும்? அது உன்னோட பணம் தான். பார்த்திபா, வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு சங்கரி வீட்டுக்காரரு சாவி அங்க வச்சுட்டு போயிருக்காரு. என்னாச்சு பார்த்திபா? அது எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சீக்ரெட். ஓஹோ, நடக்கட்டும் நடக்கட்டும். நீங்க முறைக்கிறீங்க, ஆனா அதுல கோபம் இல்லையே. மத்தவங்க செய்யறதெல்லாம் சொல்லு, நீ என்ன செய்யறன்னு மட்டும் சொல்லாத. என்ன? அப்படி வாங்க வழிக்கு. அப்ப இந்த பணத்தை என் ஷர்ட்ல வச்சது நீங்க தான். இல்லையே, நான் கோவமே இல்லாம முறைக்கிறேன்னு சொன்னல, அதுக்கு சொன்னேன். நல்லா சமாளிக்கிறீங்க. நான் என்னங்க பெருசா செஞ்சிட போறேன். இந்த முரளி பிரச்சனை, ராதிகா பிரச்சனைன்னு இருந்துட்டதால ராகவிய பார்க்கவே இல்லை. அவ்வளவுதான், போய் பார்த்துட்டு வரலான்னு. ராகவிய பார்க்கவா? ஆமா, ஏன்?
நானும் வரட்டுமா? எனக்கும் அவளை பார்க்கணும். என்னங்க வரட்டுமான்லாம் கேட்டுக்கிட்டு கூட்டு போ பார்த்திபான்னு உரிமையா சொல்லுங்க. நாம 2 பேரும் ஒன்னா போய் பார்த்தாலே ராகவி சீக்கிரம் சரியாயிருவா. வாங்க போலாம். ஒருவேளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களா? சரியாகாம எப்படி கூட்டிட்டு போவாங்க? ராகவி சரியா இருந்தா நம்ம கிட்ட பேசிருப்பால. சரி வாங்க, யார்கிட்டயாவது கேட்போம். சிஸ்டர் சொல்லுங்க, இங்க ராகவின்னு ஒரு பேஷண்ட் இருந்தாங்களே, ஆர்கன் டொனேட் பண்றதா சொன்னாங்களே, கோமா பேஷண்ட் அவங்களா? அவங்கள வேற ரூமுக்கு மாத்திட்டாங்க. அந்த பக்கம் 2வது ரூம். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. என்ன சொல்றாங்க இவங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கும் புரியல. போய் ராகவியை பாப்போம், அவங்க அப்பா அம்மா கிட்ட என்னன்னு கேட்போம். சரி வா. அங்கேயே எதுக்கு வந்தீங்க? உங்களை யாருக்கு வர சொன்னது? டேய், என் பொண்ணு நிலைமைக்கு ஆளாக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க. என் பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ண நினைச்ச எங்கள ஆர்கன் டொனேட் பண்ற ஃபார்ம்ல எங்களை கையெழுத்து போட வச்சிட்டீங்களே. என் பொண்ணு நிலைமைக்கு ஆளாக்கிட்டு 2 பேரும் ஜோடி சேர்ந்து வந்து நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? மரியாதையா வெளியே போயிடுங்க. என் கண்ணில் படாதீங்க. என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. சார், நடந்தது என்னன்னு தெரியாம பேசாதீங்க சார். ராகவி இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நாங்க காரணம் இல்ல சார். அடுத்த போய் ரெடி பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்காங்க. டேய், என்னடா காரணம் இல்ல? தோ நிக்கிறாள, நீ இவளை காதலிக்கலையா? குடும்பத்தோட அதை மறைச்சு என் பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம் பேசலையா? இவ்வளவு சேர்ந்துதானே அந்த ஃப்ராட் தான பண்ணா? நிறுத்துங்க. இதுக்கு மேல ரஜினியை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா வந்துச்சு, அவ்வளோதான். ப்ளீஸ் பார்த்திபா. டேய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? பண்றதெல்லாம் பண்ணிட்டு வந்து நாடா பேசிட்டியா? சார் ப்ளீஸ், ராகவி எப்படி இருந்தாலும் அவ எல்லாத்தையும் உணர முடியும். அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ப்ளீஸ் சார், ப்ளீஸ். இவளுக்கு ஏதாச்சும் ஆகணும் தானே 2 பேரும் ஜோடி போட்டுட்டு வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணு இப்படி ஆயிட்டான்னு உங்களுக்கு கவலை, வருத்தம், கோபம், ஆத்திரம் எல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்காக என்ன சொல்ல வரேன், எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்காம சும்மா கத்திக்கிட்டே இருந்தா உங்க பொண்ணுக்கு தான் கஷ்டம். என்னடா என் பொண்ணு மேல உனக்கு திடீர்னு அக்கறை? வெளில போடா, போங்க வெளியே. இங்க பாருங்க, உங்களுக்கு கல்யாண மண்டபத்துல முதல்ல என்ன நடந்துச்சுனாவது தெரியுமா? தெரியும்டா, அதான் என் பொண்ணு வாழ்க்கை முடிஞ்சு போச்சே. இங்க பாருங்க, ரஜினி கழுத்துல தாலி. டேய், வெளில போறேன்னு சொல்றல, போடா வெளியே. சார், பார்த்திபா, நீங்க 2 பேரும் வாழ்ற பவுச காட்டி மிச்சம் இருக்கிற என் பொண்ணோட உசுரை எடுத்துட்டு போயிடாதீங்க. போய் தொலைங்க இங்க இருந்து. போங்க. போ வெளியே. இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, போங்க சொல்றல. போக மாட்டீங்களா? டேய், போடா.
உனக்கு ஏன் இப்படி எல்லாம் ஆகணும்? என்ன சொல்ல வரேன்னு ஒரு வார்த்தையை கூட காது கொடுத்து கேட்க மாட்டார்னா சும்மா என்னதான் பண்றது? என்ன எங்க முறைக்கிறீங்க? என்ன நினைச்சுட்டு நீ அவங்க கிட்ட இப்படி கத்துற? பின்ன அவங்க மட்டும் என்ன வேணா பேசுவாங்களா? பேசினா என்ன? அவங்க கோவத்துல இருக்காங்க, அப்படிதான் பேசுவாங்க. கோவத்துல என்ன வேணா பேசுவாங்களா? ஆமா, பேசதான் செய்வாங்க. உனக்கு கோவம் வந்தா எதுவுமே யோசிக்காம நீ கத்துனல, அப்படிதான். மத்த எல்லாரையும் விட வெறுப்பும் வலியும் அவங்களுக்கு தான் அதிகம் பார்த்திபா. நம்ம மேல தப்பு இருக்குல்ல, நாம பொறுத்துதான் போகணும்.